வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML அண்ட் CSS வச்சு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ண போறோம். என்ன ப்ராஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஷோலாம் நடக்கும்ல. ஸோ, அதுக்கு நம்ம ஒரு பேஜ் ரெடி பண்ணா எப்படி பண்ணலாம்? அப்படின்றது தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட்டா நம்ம பண்ண போறோம். ஸோ, நான் இதெல்லாம் ஏன் இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இது நம்ம டெய்லி டே டூ டேல நம்ம எங்கேயாவது பார்த்திருப்போம். இது செஞ்சிருப்போம். ஸோ, இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். நெனச்சா வேற ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு போர்ட்ஃபோலியோ சைட்டு இல்ல அந்த மாரி ஏதாவது பண்ணலாம். பட் அதுவும் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. பட் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணா ஓகே, ரைட், ஓகே. நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஈஸியா நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா புரியும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் இதெல்லாம் சூஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி வேண்டாம், இல்ல உங்களுக்கு வேற மாரி ஏதாவது வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் ஏதாவது சைட் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா கிரியேட் பண்றேன். ஓகே, ரைட். நம்ம நேரா இப்ப கோட் பண்ண போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஒரு ஹெட்டர் ஒண்ணு போட்டுடுறேன். ஸோ ஹெட்டர்ல என்ன குடுக்குறேன்னா, நான் H1 ஒரு அ டாக் ஈவென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ டாக்க்கு பதிலா நம்ம கூட பான் கூட போடலாம். ஸோ ஈவென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் வைக்கிறேன். அ த ஃபேன்சியஸ்ட்ன்னு வைக்கலாம். ஸோ த ஃபேன்சியஸ்ட் ஈவென்ட் எவர். ஸோ இது வச்சாச்சு. ஸோ ஓகே, ரைட். நம்ம ஹெட்டர் போட்டாச்சு. ஹெட்டர போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? ஒரு பிரேக் டேக் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரேக் டேக்ல இந்த கோடு போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த ஈவென்ட் அப்புறம் த ஃபன்னியஸ்ட் த ஃபேன்சியஸ்ட் ஈவென்ட் எவர்ன்றது வந்துருச்சு. நம்ம குடுத்த பிரேக் டேக் அப்ளை ஆகல. ஸோ பிரேக் டேக் அப்ளை ஆயிருக்கு. நான் நெக்ஸ்ட் குடுத்தா தானே அது தெரியும். ஸோ நான் ஒரு நாவ் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு H1 போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்பாம் பண்றேன். ஸ்பாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஓகே, பிரேக் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்ல. நான் என்ன பண்ணிடுறேன், இந்த H1 ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த நேவ்ல பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஐடின்றது குடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப இதுவா இருக்கணும் அப்படின்றதுனால, டாப் நேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் போடுறோம். ஸோ இதுல இந்த இது நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல நெறையவே நீங்க கத்துக்கலாம். ஹெட்டர்ஸ் பத்தி நான் சொல்றேன். நேவ் டேக் போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபூட்டர் இருக்கு. ஆர்டர்ட் லிஸ்ட் இந்த மாரி முக்காவாசி இம்பார்ட்டன்டான HTML அண்ட் CSS ப்ராப்பர்ட்டீஸ் இதுலயே கவர் ஆயிடும். ஸோ நீங்க தனித்தனியா பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாலும், நான் பிளேலிஸ்ட்ட ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஐட்டம் போட்டுறலாம். லிஸ்ட் ஐட்டம்ல எனக்கு என்ன வேணும்னு சொல்றேன்னா, ஒரு ஆங்கர் டேக் ஒண்ணு வைக்கிறேன். ஆங்கர் டேக்ல எனக்கு ஹேஷ்டேக் குடுக்குறேன். ஹேஷ்டேக்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ அதே பேஜ்லயே ரெண்டர் ஆகு அப்படின்ற மாரி. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நேத்து மாரி ஹோம் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ இத நான் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஹோம், அபவுட், லொகேஷன் இந்த மாரி வச்சுக்கலாம் நம்ம. ஹோமு, அபவுட், லொகேஷன் அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நான் இது 3மே அதே பேஜ்லயே ரெண்டர் ஆகு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, ரைட். இப்ப நம்ம இந்த டாப் நேவ ஃபர்ஸ்ட்டு போய் ஸ்டைல் பண்ணிறலாம். நான் என்ன பண்றேன்னா, CSSக்குள்ள போறேன். ஸோ போயிட்டு இந்த டாப் நேவ்ன்றத சூஸ் பண்றேன். நம்ம ஐடி குடுத்துருக்கதுனால இங்க ஹேஷ்டேக்ன்றது யூஸ் பண்றோம். இதே கிளாஸ் குடுத்துருந்தோம்னா நம்ம டாட்ன்றது யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன நடக்குதுன்றத ரெண்டர் பண்ணிடலாம். CSS குடுக்கறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்றேன். இது வந்துருச்சு. ஹோம், அபவுட், லொகேஷன்ன்றது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்ப இத ஸ்டைல் பண்ண போறோம். ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வேணும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலில என்ன குடுக்குறேன்னா, எனக்கு டான்சிங் ஸ்கிரிப்ட்ன்றது குடுக்குறேன். டான்சிங் ஸ்கிரிப்ட்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. ஒரு மாரி இட்டாலிக் ஸ்டைல்ல வரும். இட்டாலிக்னா ரொம்ப இட்டாலிக்கும் வராது. ஸோ ஒரு மாரி வரும். இதுல எனக்கு என்ன மாரி டைப் வேணும்னா, எனக்கு கர்சிவ் டைப்ல வேணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இது தெரியுதா? நம்ம நார்மலா உள்ளதுக்கும், இது இப்ப போட்டதுக்கும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலிய கமெண்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். அப்பயும் இப்ப பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்பொழுதும் போல இருக்கு. ஸோ நான் இத இப்ப ஆன் பண்ணிட்டு, அப்புறம் இது பண்றேன். இப்ப அந்த கர்வினஸ் கொஞ்சம் அந்த டான்சினஸ் தெரியுதுல்ல? ஸோ இதுக்கு தான் இந்த இத சூஸ் பண்ணேன். ஸோ ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் போயிடலாம். ஹேஷ்டேக் 43 4F 5B இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு மாரி கொஞ்சம் டார்க் கிரே அப்படின்லாம். கிரேக்கு கொஞ்சம் அந்த கலர்ல இருக்கும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் எனக்கு வேணும். ஃபாண்ட் சைஸ் எனக்கு ஒரு 30 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபாண்ட் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் குடுக்குறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே லோயர் கேஸ்ல மாத்துறது, அப்பர் கேஸ்ல மாத்துறது இதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப நான் இங்க என்ன குடுத்துருக்கேன்? இங்க ஹோம், அபவுட், லொகேஷன் எல்லாமே குடுத்துருக்கேன்ல. இப்ப இது எல்லாமே ஹெச்லாம் நான் கேப்பிட்டல்ல குடுத்துருக்கேன். இப்ப நான் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க எல்லாமே ஸ்மாலுக்கு மாறிடுச்சு. நான் ஏன்னா இங்க லோயர் கேஸ்ன்றது குடுத்துருக்கேன். இதே நான் இங்க அப்பர் கேஸ்ன்றத குடுத்திருந்தேன்னா, அப்பர் கேஸ்ன்னு குடுத்து நான் இந்த பேக்கிரவுண்ட் கலர் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன்.
அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுனால. ஸோ ஓகே. இப்போ அப்பர் கேஸ்ன்னு குடுத்தா எல்லாமே வந்து அப்பர் கேஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்துட்டு இங்க வந்து ஹெச் மட்டும் தான் குடுத்துருக்கோம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு. ஸோ ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து விட்த் வந்து பார்த்துடலாம். விட்த் வந்து எவ்வளோ வேணும்? எனக்கு ஒரு 415 பிஎக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதே மாரி எனக்கு மார்ஜின் வந்து எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 0ல தான் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டும். ஸோ வந்து நான் ஆட்டோன்றது குடுத்துடுறேன். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் வந்து டாப் நேவ்ல உள்ள அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ட வந்து செலக்ட் பண்றேன். அத செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு பேடிங் வந்து அப்ளை பண்றேன். ஸோ அதுக்கு பேடிங் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் அண்ட் பாட்டம்ல வந்து ஒரு 20 பிஎக்ஸும், 15 பிஎக்ஸ் ஃப்ரம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து இதுக்குமே எனக்கு வந்து 0 பிஎக்ஸ் எல்லா சைடுமே எனக்கு 0 பிஎக்ஸ் வேணும்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ வந்து அத குடுத்துர்றேன். அதே மாரி எனக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து எப்பவுமே வந்து சென்டரா தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு நான் அதையும் வந்து சென்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி குடுத்துர்றேன். இப்போ போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ரெஃப்ரெஷ் பண்றேன். எல்லாமே வந்து சென்டருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஹோமு, அபௌட்டு, லொகேஷன்றது. இந்த டாட்லாம் வந்து இருக்கே. ஸோ வந்து இந்த டாட்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து இந்த இடத்துல அசிங்கமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டாட்ட வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்ப என்ன பண்றேன்னா, டாப் நாவு யுஎல் அதுக்குள்ள இருக்கிற எல்லைய வந்து நான் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன குடுக்குறேன்னா, லிஸ்ட் ஸ்டைல் டைப்ன்ற ப்ராப்பர்ட்டில நன்னுன்றத குடுத்துர்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அந்த பாயிண்ட்லாம் வந்து புல்லட்லாம் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லிஸ்ட்ல உள்ளதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, டிஸ்ப்ளே வந்து இன்லைன்ன்றது குடுக்குறேன். ஸோ இப்போ போய் என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த மாரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அதாவது வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் குடுக்குற மாரி வந்து அபௌட் டூ லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து நமக்கு மாறி வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து இத குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப் நேவ்ல உள்ள ஆங்கர் டேக் இருக்குல்ல, ஸோ அதையும் டீப் லெவல்ல போயிட்டு நம்ம அதுக்கும் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். நான் அதுக்கு ஏன் ஸ்டைல் அப்ளை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஆங்கர் டேக்ன்னு குடுத்துருக்கிறதுனால எல்லாமே ஹோம் அண்டர்லைன், அபௌட் அண்டர்லைன் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அது பிளஸ் நம்ம அத ரிமூவ் பண்றது, பிளஸ் நம்ம இதுக்கேத்த மாரி கொஞ்சம் ஸ்டைலும் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். கலர் வந்து என்ன குடுக்குறேன்னா, F2ன்றத குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன்னா, ஒரு மாரி அந்த ஒயிட் கலர் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நான் நன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு அண்டர்லைன் வேணவே வேணாம். ஸோ அத வந்து நான் குடுத்துடுறேன். இப்போ போய் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த அண்டர்லைன்றது போயிடுச்சு. பிளஸ் நம்ம குடுத்த கலரும் வந்து வந்துருச்சு. ஸோ இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. ஏன்னா எனக்கு வந்து மார்ஜின் வந்து வேணும். எனக்கு மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம்ல வந்து எதுவுமே வேண்டாம். லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து எனக்கு 5 பிஎக்ஸ் வேணும். ஸோ இது குடுக்கறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒண்ணு கொஞ்சம் தள்ளி போகுது பார்த்தீங்களா? ஸோ வந்து இதுக்கு தான் நான் வந்து குடுத்துருக்கேன். அதே மாரி எனக்கு பேடிங்கும் வேணும். ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப கிளம்ப்சியா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ பேடிங்கும் வந்துட்டு ஒரு 5 பிஎக்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா? கொஞ்சம் அந்த இன்னும் தள்ளி போய் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நீட்டா வந்து அலைன் ஆகியிருக்கு. ஸோ ஓகே ரைட். இப்ப நான் இதே மாரி இப்ப நான் வந்து இதுல வந்துட்டு நான் இப்ப ஆங்கர் டேக்க ஹோவர் பண்றேன். எந்த ஸ்டைலுமே நடக்கல. நான் இப்ப எதுல இருக்கேன்றது எதுக்குமே தெரியாது. ஸோ நான் இப்போ ஹோவர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்டைல் வேணும்ல. ஸோ நான் வந்து அத வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ்டேக் ஹோவர். ஸோ ஹோவர்ல வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் பாட்டம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேணும்னா 3 பிஎக்ஸ் சாலிடு #F2 அதான் அந்த ஒயிட் கலருங்க. ஸோ வந்து அத வந்து நான் குடுத்துடுறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் ஒண்ணு வைக்க போறோம். ஸோ டிரான்சிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் இத கோட எழுதிடுறேன். அப்புறம் நான் ப்ரௌசர்ல காட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். ஸோ 50 மில்லி செகண்ட்ஸ் லீனியர் 0 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டேன்னா, இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். அந்த ஸ்மூத்தா அந்த 50 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த இது வருதுல்ல. ஸோ இத தான் வந்து நம்ம வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எடிட் பண்ணும்போதெல்லாம் இந்த வார்த்தைய வந்து கேட்டிருப்போம். வந்து டிரான்சிஷன் வந்து குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அந்த ஸ்மூத்தினஸ் அந்த அதுக்காக தான் வந்து நம்ம டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ வந்துட்டு இந்த மொசில்லா ஃபயர்பாக்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, எனக்கு அதே வந்து இந்த ஸ்டைல வந்து குடுத்துறேன். சிலதுக்கு ஒர்க் ஆகும், சிலதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாத்துக்குமே வந்து குடுத்துருவோம். ஸோ மோஸ்ட் டிரான்சிஷன் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னா, 50 எம்எஸ் லீனியர் 0 செகண்ட்ஸ் அப்படின்றத குடுத்துடுறேன். அதே மாரி வெப்கிட்டும் வந்து எனக்கு இதுதான் வேணும். ஸோ வந்து இதையும் வந்து நான் குடுத்துறேன். இதெல்லாம் நீங்க ஏன் குடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தாங்க. சிலதுக்கு சில ப்ரௌசருக்கு அப்ளை ஆகும், சிலதுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாரி இப்ப இதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே வந்து குடுத்துடுறது பெட்டர். அப்படி இல்ல உங்களுக்கு வேணாம் குரோம்ல மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு தேவையே கிடையாது. குரோம் வந்து பை டிஃபால்ட் வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து நமக்கு இதெல்லாம் வந்து தேவையில்ல. இப்ப போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் 50 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் எப்படி அந்த நீட்டா இருக்கு பாருங்களேன். நான் அந்த டிரான்சிஷன் இல்லாம ஹோவர் பண்றேன். அப்பதான் வந்து அந்த டிரான்சிஷனோட இது வந்து புரியும். ஸோ ஓகே. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். எப்படி டக்கு டக்குன்னு வருது பார்த்தீங்களா? நான் இந்த எல்லா டிரான்சிஷனுமே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன், இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். எப்படி டக்கு டக்குன்னு வருது பார்த்தீங்களா? நான் இப்போ இந்த டிரான்சிஷன் அப்ளை பண்ணும்போது, இப்போ பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்றேன்.
ஸோ எப்படி அந்த ஸ்மூத்தினஸ் வந்து நான் டக்கு டக்குன்னு பண்ணாலும் அந்த ஸ்மூத்தினஸ் ஒரு 50 செகண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகி அந்த இது வருதுல்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம டிரான்சிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்சைட் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இந்த டிரான்சிஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு பாடி கலர் வேணும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மைனர் சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். நான் பாடி கலர் அப்ளை பண்ணோன்னா அந்த ஒயிட் அந்த F2 அப்ளை பண்ணோன்னா ரொம்ப லைட்டான சேஞ்ச் தான் தெரியும். பட் அதை வந்து F2 கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த டார்க் ஆனது தெரியுதா? கொஞ்சம் அந்த கிரே கலர் வந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா பிளைன் ஒயிட். ஸோ இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்போ போய் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அந்த கிரேனஸ் தெரியுதுல. ஸோ வந்து இது வந்து இதில் தெரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்றுமே கிடையாது. சும்மா போய் ஆன்லைன் HTML எடிட்டர்லேயே கொடுத்துட்டு நீங்கள் பாடி கலரில் வந்துட்டு #F2 கொடுத்து பாருங்கள். அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே ரைட்டு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவோம்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். நமக்கு வந்து ஒரு ஓகே இந்த ஈவெண்ட் வைக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் தானே. ஸோ வந்து கண்டென்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த நாவுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து ஐடி வந்து கொடுக்குறேன். இதுக்குமே ஐடி வந்து கொடுக்குறேன். கண்டென்ட்ன்றத வந்து ஐடி வந்து கண்டென்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து H1ல வந்து சொல்கிறேன். இது வந்து எப்போ நடந்தது? ஸோ பா ஃபேன்சி ஈவெண்ட்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி ஃபேன்சியஸ்ட் பா ஈவெண்ட் தான் கொடுத்துருந்தோம். ஸோ வந்துட்டு பா ஃபேன்சி ஈவெண்ட் 2023 ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து இருந்துச்சு, இது வந்து வருஷம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். அது வந்து நம்ம கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்ப்போம். பா ஃபேன்சி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ ஓகே, எதுவும் வரல, பெருசாக எதுவும் வரல நமக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி. ஓகே ரைட். அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் தானே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம லாரல் எப்சம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லாரல் எப்சம்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சும்மா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எனக்கு போதுமானது. ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி அந்த பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டுடுறேன். ஸோ ஓகே, இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டேக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லைன் முடிஞ்சோன்னே எனக்கு அதோடயே சேர்ந்து வர வேண்டாம், அடுத்த லைனில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இமேஜ் வந்து கொடுக்குறேன். நான் வந்து ஒரு ஆல் டேக் வந்து ஒன்று போடுறேன். ஸோ வந்து இமேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து டாக் 1ன்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டாக் 1 இல்லைனா வந்து ஃபேன்சி ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் நிறையா டாக்ஸ் இருக்குன்னு போடுறதுனால டாக் ஃபேன்சி அப்படின்னு வேணா பா ஃபேன்சி, பாஸ் ஃபேன்சி ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு டாக்ஸ் பிக்ஸ் எடுப்போம். டாக்ஸ் பிக்ஸ். ஸோ ஓகே, இப்போ நான் போய் கூகுளில் போய் போடுறேன். ஸோ இந்த பப்பீஸ்லாம் வந்து அழகாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை சூஸ் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே இந்த இமேஜில் வந்துட்டு நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக வந்து பட் க்யூட்டாக இருக்குல்ல இந்த பாஸ்லாம். ஸோ ஓகே, இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கேன்னா, நான் இங்கே வந்து கண்டென்ட்ன்றது வந்து இந்த ஐடிக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதுலேருந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டென்ட்ன்றது நான் ஐடியில் கொடுத்துருக்கேன்றதுனால நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து ஹேஷ்டேக்கில் கொடுக்கணும். ஸோ கண்டென்ட் ஓகே, இது பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுதாங்க CSSல ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் பாடியில் ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதே தான் வரும். பட் ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் போட்டு ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து லோரான்றது ஒன்று நெட்லேருந்து பார்த்தேன். ஸோ அது நல்லாயிருக்கு, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபால் பேக்கில் வந்து செலிஃப் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா, இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு நான் வந்து H1, H2, H3, H4 எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கிறேங்க. பட் ஆனால் நம்ம கண்டென்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஸோ அந்த கண்டென்ட்குள்ளே வெறும் H1 தான் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போதைக்கு H1 மட்டும் வச்சுக்கலாம். கண்டென்ட்டில் H1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு வந்து ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். #21
அப்புறம் வந்து 2A3F இந்த கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் தான் இருக்கணும். ஸோ வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எனக்கு மாறணும், இந்த H1க்கு மாறணும். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபாண்ட் ஃபேமிலினா டான்சிங் ஸ்கிரிப்ட் பழசு நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் கொடுத்துருந்தோம்ல அந்த ஹெட்டிங்க்கு. ஸோ டான்சிங் ஸ்கிரிப்ட் கொடுத்துடணும். அதே மாதிரி வந்து எனக்கு இது வந்து கர்சிவாக தான் இருக்கணும். ஸோ வந்து கர்சிவ்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாமல் வந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த ஃபேன்சி ஈவெண்ட்டுன்றது எப்படி வந்து சேஞ்ச் ஆகி அந்த வந்து சென்டரில் வந்து வந்துருச்சுல. ஸோ வந்துட்டு இது பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பி டேக் இருக்குல்ல. ஸோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பி டேக் என்னன்னா இந்த கண்டென்ட் தாங்க பி டேக். ஸோ வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கலர் வந்துட்டு கொடுத்துட்டு ஹேஷ்டேக் 2E ஓகே. ஒரு மாதிரி அதே சேம் கலர் தான். நம்ம இந்த வாட்டி நான் என்ன சொல்லணும்னா டெக்ஸ்ட் லைன் வந்து எனக்கு லெஃப்ட்லேருந்து வரணும். ஏன்னா வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து அந்த கண்டென்ட் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா இருக்குன்றதுனால டெக்ஸ்ட் லைன் வந்து நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா அதே சேம் 415 px வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மார்ஜின் வந்து எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் வந்து எந்த மார்ஜினும் தேவையே கிடையாது. பட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஆட்டோ வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஓகே, இது எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டென்ட்டில் உள்ள இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே வந்து எனக்கு வந்து பிளாக்குன்றதை கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்பிளே பிளாக்கு கொடுத்துட்டேன். மார்ஜின் லெஃப்ட்டும் மார்ஜின் லைட்டும் வந்து ஆட்டோன்றதை கொடுத்துட்றேன். மார்ஜின் லெஃப்ட் வந்து ஆட்டோ, மார்ஜின் ரைட் வந்து ஆட்டோ. இப்போ கொடுத்துட்றேன். இப்போ போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல. பட் ஆனால் வந்து இங்கே பாருங்கள் இந்த மார்ஜின் இந்த லெஃப்ட்டுக்கும் இங்கேக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இமேஜ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நம்ம அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு இமேஜ் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த இமேஜை இப்போதைக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வித் வந்து ஒரு 320 pxும் ஹைட் வந்து எனக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு 240 pxும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்து இப்போ ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. பார்த்தீங்களா அந்த சேஞ்ச் வந்து எப்படி வந்துருச்சுன்றது. ஓகே, ஓரளவுக்கு நீட்டாக வந்து அந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம கண்டென்ட்டை HTMLக்குள்ளே போயிடலாம். நம்ம இது வரைக்கும் இமேஜ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இமேஜை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2 வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ H2 வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபீச்சர்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஒரு UL டேக் வந்து ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன பேர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். டாமி, ஜிம்மி, ஜெர்ரி, பீமு, ப்ரௌனி. ஸோ இந்த டாக்ஸோட பேர்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிறது தான். பட் அது வேணால் எங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி நாங்கள். ஸோ அதோட நேம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா இது முடிஞ்சோடனே எனக்கு வந்து பிரேக் டேக் கொடுத்து நெக்ஸ்ட்லேருந்து தான் வந்து அந்த இது வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு டிவ் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். டிவ் போட்டு நான் அதுக்குள்ளே வந்து இமேஜ் டேக் ஒன்று போடுறேன். ஸோ ஆல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாமின்றதை கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு இந்த டிவுக்கு வந்து நான் ஒரு ஐடி வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ pick1 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ஸோ pick1 அப்படின்றது வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இதேமாரி நம்ம வந்து எத்தனை போட்டிருக்கோம் 1 2 3 4 5. ஸோ வந்து 5 வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து டாமிக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜிம்மி, ஜெரி, பீமு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5. ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து pick2, இது வந்து pick3, இது pick4, இது வந்து pick5. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஆர்டர்லேயே வந்துட்டு நம்ம ஆல்ட்டுக்கும் வந்து நேம் கொடுத்துடணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் ஜிம்மி, ஜெரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதையும் வந்து மாற்றிடலாம். ஜிம்மி, ஜெரி, பீமு, ப்ரௌனின்றதை மாற்றிடலாம் நம்ம. ஓகே, 4th வந்து பீமு, 5th வந்து ப்ரௌனி அப்படின்றத வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ போய் ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர்ட் பாஸ்ன்றது இங்க வந்து இந்த எண்டுல வந்து வந்துடுச்சு. பிளஸ் அதே மாரி வந்து நம்ம குடுத்த வந்து 5 இதுவும் வந்துருச்சு. டாமி, ஜிம்மி, ஜெர்ரி, பீமு, ப்ரௌனி எல்லாத்தோடையும் நம்ம இமேஜ் சோர்ஸ்ல வந்து எதுவும் குடுக்காதனால, ஆல் டேக் வந்து நமக்கு ஆப்வியஸா வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து முடிச்சுட்டு, ஒரு பிரேக் டேக் வந்து ஒண்ணு போட்டுடுறேன். இந்த இடத்துலயே வந்துட்டு இங்க இந்த டிவ் முடிஞ்சோனே நான் ஒரு பிரேக் டேக் வந்து போடுறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இது 5வது பிக் ஓகே. இந்த 5வது பிக் முடிஞ்சோனே தான் டிவ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து முடிச்சிடுறோம். ஸோ நான் மறுபடியும் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். இதுக்கு என்னன்னா வந்துட்டு தீஸ் பாஸ் ஆர் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட் ஃபார் எவர் அப்படின்றத நான் வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் சாரி இந்த பேராகிராஃப் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிவ் வந்து முடியுது. ஸோ இந்த டிவ்வுக்கு கீழே நான் வந்து ஒரு பிரேக் டேக் வந்து ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா, ஃபூட்டர் வந்து கொடுக்க போறோம். ஸோ இது ஒரு ஈவென்ட் தானே. ஸோ நமக்கு அதுக்கு ஃபூட்டர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து காப்பிரைட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகே. அந்த ஃபூட்டர் குடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க குடுத்துருக்கோம்ல, இந்த 5 இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் வந்து குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இத வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது ஒரு மாரி இருக்கு. ஸோ ஸ்டைல் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பிக் குடுத்து என்னன்றத பார்த்துடலாம். ஓகே. இப்ப நான் வந்து கன்டென்ட் இமேஜ் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இமேஜ் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். இதுல வந்து நம்ம இன்னொன்னு என்ன ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஏதோ கவனிச்சேன். ஸோ ஓகே. இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அத வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஸோ ஓகே. ஹேஷ்டேக் வந்து கன்டென்ட்ன்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு நான் இங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ நான் அத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி நான் அதுக்கும் வந்து ஸ்டைல் குடுத்துறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து ஆப்வியஸா வந்து நமக்கு சென்டரா தான் இருக்கணும். ஸோ சென்டரா இருக்கு. மார்ஜின் வந்து எனக்கு எல்லா பக்கமுமே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0 பிஎக்ஸ் வந்து வச்சுட்டேன். அதே மாரி வந்து பேடிங்கும் எனக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கும் வந்து நான் பேடிங்கும் 0 பிஎக்ஸ்ன்றத வச்சுடுறேன். ஸோ ஓகே. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்றத. எப்படி எல்லாமே வந்து சென்டரா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம இதுன்னு சொல்லுவோம். சென்டர் பண்ணியாச்சு. இப்ப நான் இதுலயே வந்து இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபீச்சர்ட் பாஸ் ஏன் வந்து சென்டரா வரல? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இந்த ஃபீச்சர்ட் பாஸ் மட்டும் வந்து சென்டரா வரல? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து H1க்கு தான் வந்து இந்த கன்டென்ட் கீழ இருக்கிற H1 தான் நான் செலக்ட் பண்ணி இது குடுத்துருக்கேன். சென்டர் வந்து இது குடுத்துருக்கேன். இதே நான் H2க்கு வந்து குடுக்கவே இல்ல. எங்க இருக்கு? H1 வந்து தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ கன்டென்ட்ல வந்து இங்க H1 மட்டும் தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ H2க்கு நான் குடுக்கவே இல்ல. ஸோ வந்து நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சென்டரா வந்து மாறிடும். ஸோ ஓகே ரைட். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அந்த பிக்குக்குலாம் வந்து நான் வந்து ஒரு பேடிங் மட்டும் வச்சுடுறேன். வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஒண்ணோட ஒண்ணு வந்து கிளாஷ் ஆகி இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா பிக்குக்குமே வந்து ஒரு பேடிங் பாட்டம் வந்து நம்ம வச்சிடலாம். ஹேஷ்டேக் வந்து எல்லாத்துக்கும் நான் ஐடி குடுத்துருக்கேன். ஸோ வந்து ஹேஷ்டேக் தான் குடுக்கணும். ஸோ பிக் 1 அதுக்கு வந்து பேடிங் பாட்டம் ஆஃப் 5 பிஎக்ஸ். ஸோ ஓகே ரைட். இதையே வந்து நம்ம 5 வாட்டி வந்து காப்பி பண்ணிக்கலாம். பிக் 2, பிக் 3, 2, 3, 4, 5. ஓகே ரைட். நான் இங்க என்டர் மட்டும் அடிச்சு அது தனித்தனி லைன்ல வந்து செப்பரேட் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிக் 1க்கு மட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து குடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, பிக் 2க்கு வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். அதே மாரி பிக் 3க்கு வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். பிக் 4க்கு வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். பிக் 5க்கும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆவறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து நம்ம குடுக்கவே இல்ல. ஸோ நம்ம அந்த இமேஜ் குடுக்கும்போது அதோட இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு இமேஜஸ்ல வந்து போய்க்கிறேன். இமேஜஸ்ல போயிட்டு ஒரு தனித்தனியா ஒரு 5 பிக் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கியூட்டா இருக்கு. ஸோ வந்து இது வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சோர்ஸ் எங்க இருக்கு? போயிட்டு நான் இமேஜ்ல வந்து சோர்ஸ்ல வந்து இதுக்கு வந்து டாமிக் வந்து இத குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து கியூட்டா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து பிக் 2 எங்க இருக்கு? ஓகே ரைட்டு. ஜிம்மிக்கு வந்து போட்டுடுறேன். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 2, 3 வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இது 2ம் கியூட்டா இருக்குன்றதுனால இத வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3 வந்து பிக் 3 வந்து ஜெரின்றதுக்கு இது குடுத்துக்கிறேன். ஸோ பிக் 4 வந்து நம்ம இந்த பக்க வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்குக்கு காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து இதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். பிக் 4க்கு நான் இத போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் 5 வந்து ஆப்வியஸா இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் வேணும். நமக்கு ஓகே. இது கொஞ்சம் கியூட்டா இருக்கு. பீகிள்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்துட்டு குடுத்துடுறேன். ஸோ குடுத்து நம்ம வந்து குடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்களா? எல்லாமே வந்து சென்டரா அலைன் ஆகி எப்படி வந்து நீட்டா வந்து வந்துருச்சு. நான் பேடிங் 5 பிஎக்ஸ் குடுத்ததுனால அதோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது. தீஸ் பாஸ் ஆர் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட் ஃபாரெவர்ன்றதும் வந்துருச்சு நமக்கு. ஸோ, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபூட்டர வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். ஸோ, ஓகே ரைட். நம்ம இப்ப வந்து ஃபூட்டருக்கு போயிடலாம். ஸோ, இந்த டிசைன் வந்து ஏன் நான் இப்படி வந்து இப்ப வந்து எல்லாமே சென்டரா இருக்கு. மத்த எதுக்குமே இது இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இத மொபைல் ரெஸ்பான்சிவா எழுதுனேன். ஸோ, வந்துட்டு அதுக்கேத்த ஸ்டைல் தான் நான் வந்து குடுத்துட்டு வரேன். நான் லாஸ்ட்ல உங்களுக்கு மொபைலா வந்து மாத்தி காட்டும்போது உங்களுக்கு அதோட வந்து புரியும். ஸோ, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டருக்கு போயிடலாம். எங்க இருக்கு? ஓகே. ஃபூட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டேக் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ஒரு nav டேக் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ, nav டேக்ல என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபூட்டர் navன்ற மாரி வச்சிடலாம். ஃபூட்டர் nav ஸ்பேஸ்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஓகே. ஃபூட்டர் navன்றத வச்சாச்சு. நான் இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அதே மாரி வந்து போடுறேன். அதே மாரி வந்துட்டு திருப்பியும் வந்து ஒரு லிஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, குடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம். இந்த லிஸ்ட்ட வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம்னா, என்ன பண்ணலாம்னா, li இன்டூ 3 இப்படி குடுத்து நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ, நான் இதுக்கு வந்து இந்த ஆங்கர் டேக் வந்து மறுபடியும் குடுக்குறேங்க. ஸோ, என்ன குடுக்குறேன்னா, ஆல்ரெடி மேல குடுத்திருந்ததே தான் நான் இங்க குடுக்குறேன். ஸோ, ஹேஷ்டேக் எனக்கு வந்து இதுக்குள்ள வேணும். நான் இத குடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து எனக்கு ஹோமு. ஸோ, இதே மாரி வந்துட்டு 3 ஆங்கர் டேக் வந்து போட்டுக்கிறேன். அதுல வந்து என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அபௌட், லொகேஷன்றது தான் வைக்க போறேன். ஸோ, இது வந்து அபௌட்க்கு, இது வந்து லொகேஷனுக்கு. இங்க வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அபௌட், இது வந்து லொகேஷன். ஸோ, சேஞ்ச் பண்ணி குடுத்தாச்சு. இப்போ நம்ம இத சேல் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்து இருக்கு. இந்த மாரி நீங்க ஒரு சைட் கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து நெறைய இடத்துல பார்த்துருக்கலாம். காப்பிரைட்ஸ்ன்றது வந்து கீழ போட்டிருப்பாங்க. ஸோ, அதையும் நம்ம வந்து போட்டுறலாம். காப்பிரைட் சிம்பல் வந்து எப்படி வைக்கணும்னு நான் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ, காப்பின்றத வந்து நம்ம போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா, காப்பிரைட்ன்றத குடுத்துடலாம். ஸோ, காப்பிரைட் 2014க்கு பதிலா நம்ம வந்து 2023ன்றத குடுக்க போறோம். ஸோ, குடுத்துட்டு ப்ரௌசர்ல போய் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ, ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம், அபௌட் லொகேஷன் வந்துருச்சு. காப்பிரைட் 2023ன்றது தனியா வந்து வந்துருச்சு. ஸோ, ஓகே. இப்ப நான் இத வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணி இத வந்து சூப்பரா மாத்த போறோம் நம்ம இப்ப. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ஃபூட்டருக்கு வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ, இங்க போயிட்டு சாரி. இங்க போயிட்டு நான் ஃபூட்டர் வந்து இதுவ தான் குடுத்திருந்தேன். ஸோ, வந்து ஃபூட்டர்ன்றதையே செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே. செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு பார்டர் வந்து ஒண்ணு வைக்கிறேன். பார்டர் டாப்ல வந்து மட்டும் வைக்கிறேன். ஸோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பிஎக்ஸ். நமக்கு பார்டர் பாட்டம் வந்து தேவையில்ல. வெறும் டாப்ல மட்டும் அந்த கோடு வந்தா போதும். ஸோ, நான் அதுக்காக இந்த பார்டர் டாப் மட்டும் வைக்கிறேன். சாலிடு ஹேஷ்டேக்ல வந்து 43 4F 5B இந்த ஸ்டைல் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, குடுத்துட்டு நான் வந்து விட்த் வந்து வைக்கிறேன். ஸோ, விட்த் வந்து எனக்கு வந்து நார்மல் அந்த 450 பிஎக்ஸ் வந்து இருக்கட்டும் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து 0 டாப் அண்ட் பாட்டம்லாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம். லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கோ அப்படின்றதுக்காக ஆட்டோன்றத குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபூட்டர்ல வந்துட்டு பேராகிராஃப் டேக் வந்து போட்டிருந்தோம்ல. பேராகிராஃப் டேக் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பிரைட் 2023 இருக்குல்ல. ஸோ, நான் அத வந்து இப்ப வந்து ஸ்டைல் பண்ண போறேன். இது வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃப்ளோட் ஆஃப் ரைட் அந்த எண்டுக்கு தள்ளிடு அப்படின்றது வந்து தான் ஃப்ளோட் ஆஃப் ரைட். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து டாப்ல வந்துட்டு ஒரு 5 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். அதே மாரி பேடிங் வந்து பாட்டம்ல வந்துட்டு 5 பிஎக்ஸ் வந்து நான் குடுக்குறேன். ஸோ, இது 2த்துக்கும் வந்துட்டு எனக்கு 5 பிஎக்ஸ் வந்து குடுத்துடுறேன். அதே மாரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ, நான் இது வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா, பேடிங் வந்து 5 பிஎக்ஸ் வந்து குடுத்துடுறேன். ஸோ, குடுத்துட்டு இங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எனக்கு எதுவும் வேணான்றதுனால வந்துட்டு 0 பிஎக்ஸ்ன்றத குடுத்துடுறேன். ஸோ, இப்போ போய் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல என்ன ரன் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். நான் இங்க வந்து ஒரு சாலிடான அந்த பார்டர் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் குடுத்தேன்ல அந்த 10 பிஎக்ஸ் சாலிடு. ஸோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்ஸ் வந்து இந்த எண்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும் பாருங்களேன். ஸோ, இந்த எண்டுக்கு வந்து இதோட அலைன் ஆயிருக்கு. ஸோ, இதுல வந்து இது வந்து இந்த எண்டுல வந்து வந்துருச்சு. காப்பிரைட் 2023 அப்படின்றது. ஸோ, ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து குடுத்துறேன். எனக்கு மார்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே ஆக வேண்டாம். 0 பிஎக்ஸ்லயே இருக்கட்டும். எல்லா சைடும் 0 பிஎக்ஸ்ல இருக்கட்டும் அப்படின்றதுனால குடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபாண்ட் ஃபேமிலிய வந்து மாத்துறேன். ஸோ, ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லோரா வந்து வைக்கிறேன். ஸோ, லோரா ஃபால்பேக் வந்து செரிஃப்ன்றத வந்து வச்சுடுறேன். ஸோ, வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா, செரிஃப்ன்றத வச்சுட்டேன். சேவ் பண்ணி ப்ரௌசர்ல போய் என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் வந்து அந்த சேஞ்ச் தெரியும் லோரான்றது. பட் பெரிய லெவல்ல எதுவும் பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ, ஓகே. நம்ம வந்து இப்ப வந்து ஃபூட்டர் நேவ் வந்து தான் நம்ம வந்து ஸ்டைல் குடுத்திருந்தோம் இல்லையா? இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபூட்டர் நேவ் தான் வந்து அந்த நேவுக்கு வந்து நம்ம ஸ்டைல் குடுத்திருந்தோம். ஸோ, அத வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்றதுன்றத பார்த்துடலாம். ஸோ, பேடிங் வந்து குடுக்குறேன். எனக்கு பேடிங்ல டாப் மட்டும் இருந்தா போதும்.
அதுக்கு வந்து நான் 5 px கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் லெஃப்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 0 px எனக்கு எந்த சைடுமே வந்து இதுவாக வேண்டான்றதுனால நான் அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஃப்ளோட் ஆஃப் லெஃப்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதை வந்து ரைட்ல மூவ் பண்ணிட்டோம் காப்பிரைட்ஸ் இதை. ஸோ வந்து இதை வந்து லெஃப்ட்ல மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற எல்லா ஸ்டைலையும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா இப்போயே கூட ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம் ரெஃப்ரெஷ் ஆகி என்ன பண்ணுது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணோன்னா பார்த்தீங்களா இது வந்து லெஃப்ட்டுக்கு வந்து மூவ் ஆகி இது வந்து ரைட்டுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. இப்போ நம்ம இதுவும் இன்னும் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஏன் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இந்த புல்லட்ஸ்லாம் இருக்குது, அண்டர்லைன் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பக்கத்தில் வந்து ரைட் சைடோட வரல. நம்ம இன்னும் டிஸ்பிளே வந்து இன்லைன் கொடுக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஃபுட்டர் நேவில் நெக்ஸ்ட் வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மார்ஜினும் வந்து பேடிங்கும் வந்து 0 pxன்றதை ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்றேன். இல்லைனா அது ஓவர் ரைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் அதை கொடுத்து செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டர் நேவில் யூஎல்குள்ளே இருக்கிற எல்லையை சூஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுவே வேணாம்ப்பா எனக்கு அந்த டாட் புல்லட்டே வேணாம். ஸோ வந்துட்டு நான் அதுக்கு வந்து நன்னுன்றதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு டிஸ்பிளே வந்து இன்லைனாக மாற்றி விட்டுறேன். ஸோ இன்லைனாக மாற்றினோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் டு ரைட் அந்த ஃப்ளெக்ஸ் மாதிரி வந்து வந்துடும். ஸோ ஓகே. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தலாம். பார்த்தீங்களா எவ்வளோ வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இது ஏன் இன்னும் அண்டர்லைன் வந்து ஏன் இன்னும் இருக்குன்னா நம்ம இன்னும் ஆங்கர் டேக் வந்து சூஸே பண்ணல. பட் அந்த டாட்டடு இதெல்லாம் வந்து போயிடுச்சு. இது வந்து ஃப்ளோட் ஆஃப் லெஃப்ட் வந்து இது லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து ரைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே ரைட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் நேவ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபூட்டர் நேவ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்ல உள்ள லிங்க்கு ப்ளஸ் எனக்கு இந்த ஸ்டைல்ஸும் வேணும். ஸோ ஃபூட்டர் நேவ், அதுக்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு, அதுக்குள்ளே வந்து ஆங்கர் டேக்ல உள்ள விசிட்டட் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு வேணும். ஸோ விசிட்டடை வந்து வேறு கலராக மாற்றுறதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆங்கர் டேக்ல இதை பற்றிலாம் வந்து தெளிவாக வந்து பேசியிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ ஓகே. கலர் வந்துட்டு நம்ம என்ன போடுறோம்னா வந்துட்டு ஒரு 212A3F இந்த கலர் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நன் பண்ணிடலாம். எனக்கு அந்த அண்டர்லைன் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நான் அதை கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் வச்சிடறேன். ஏன்னா நம்ம வந்து டைட்டில் வந்து ஹோமு அபவுட்டு அதை வந்து நம்ம லோவர் கேஸில் தான் வச்சுருந்தோம். ஹோம் அபவுட் லொக்கேஷன்றது எல்லாமே இப்போ லோயர் கேஸ்க்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் அபவுட் லொக்கேஷன்றது லோயர் கேஸில் தான் வச்சுருந்தோம். ஸோ இதனால ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால நான் இதையும் வந்து லோவர் கேஸ் வந்து பண்ணிடுறேன். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுக்கணும்ல. என்ன ஃபாண்ட் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்துட்டு இதுக்கு தான் வந்து டான்சிங்கும் இதுக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ நான் இதுலேயும் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு டான்சிங் கொடுத்துட்றேன். ஸோ வந்து டான்சிங் ஸ்கிரிப்டுன்றதை வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இங்கே வந்து கர்சிவாக வேணுன்றதுனால இது வந்து கர்சிவ்ன்றதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டில் உள்ள நேவில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அப்புறம் வந்து ஆங்கர் டேக் வந்து ஓவர் பண்ணால் ஒரு ஸ்டைல் வேணும்ல. ஸோ நம்ம மேலே இதுக்கு வந்து ஆங்கர் டேக்கில் ஓவர் பண்ணால் நம்ம ஸ்டைல் கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஓவர் பண்ணால் ஒரு ஸ்டைல் வந்து மட்டும் கொடுத்துடலாம். ஸோ பெருசாக எதுவும் ஸ்டைல் பண்ண வேணாம். ஹேஷ்டேக் வந்து 8F இது வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இப்போ வந்து ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஓகே. அந்த ஹோம் அபவுட் லொக்கேஷன் அந்த கிரே கலர் மாறுது தெரியுதுங்க உங்களுக்கு. ஓகே. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம கோட் வித் அஸ்வினை ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிடலாம். மேலே டாப்புக்கு போகும். ஓகே. கண்ட்ரோல் ஹோம் தான் இதுக்கு வந்துடும். ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட் வித் அஸ்வினை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ போய் ப்ரௌசரில் என்ன நடக்குதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துலாம். ஸோ வந்து ஓகே ரைட்டு. அந்த மேலே நம்ம மார்ஜின் 0 கொடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. நான் இப்போ மொபைல் ரெஸ்பான்சிவாக மாற்றுறேன். இப்போ மேஜிக்கு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே. எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா. நான் இங்கே வந்து இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் அபவுட் லொக்கேஷன்ற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேன்சி ஈவெண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு மீடியம் ஸ்க்ரீனில் வச்சா எனக்கு தெரிஞ்சு ஒரு நீட்டாக இருக்கும். ஸோ ஓகே. இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். ஸோ பெருசாக ஆக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேன்சி ஈவெண்ட்டு அதே மாதிரி ஃபீச்சர்ஸு எவ்வளோ நீட்டாக வந்து எல்லாமே வந்துருச்சு. இமேஜஸ் எல்லாமே வந்து லோட் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு கேட்ட வந்து ஃபூட்டரும் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது மொபைல் ரெஸ்பான்சிவ் வந்து ஓரளவு தான் இருக்குது. நான் மொபைல் ஃபாஸ்ட்டாக எழுதணுன்றதுனால எழுதியிருக்கேன். பட் நீங்கள் உங்கள் எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும்னா இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹோம் அபவுட் லொக்கேஷன்றது வருது. ஸோ நான் இப்போ இது வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஸ்க்ரோல் ஆகாமல் இந்த லொக்கேஷன் வந்து இதோடய முடிஞ்சிடணும். அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீடியா கொரியாவில் மட்டும்தான் முடியும். நான் ஓரளவு மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணி இப்போ நான் இது பண்ணேன். ஓகே. இது இந்த மாதிரி வந்துருச்சு.
இப்போ நம்ம இந்த பா ஈவென்ட்டும் த ஃபேன்சியஸ்ட் பா ஈவென்ட் எவரும் வந்து ஓரளவு வந்து அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அதை ஏதாவது ஸ்டைல் பண்ண முடியுதான்றத போய் பார்த்துடலாம். என்ன எங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்டருக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துடலாம். ஸோ ஹெட்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஹெட்டருக்கே ஸ்டைல் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஹெட்டரை வந்து சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு எனக்கு இதே மாதிரி தான் டான்சிங் ஸ்கிரிப்ட் தாங்க வேணும். ஸோ கீழே பாட்டம்க்காக தான் கொடுத்துருக்கன்றதுனால நம்ம டாப்புக்கும் ஹெட்டருக்கும் அதே கொடுத்துலாம். டான்சிங் ஸ்கிரிப்ட் கர்சிவ்ன்றதை கொடுத்துலாம். நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கணுன்றது சொல்லிடுறேன். எனக்கு இதுக்கு வந்து ஒரு பார்டர் வேணும். பார்டர் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் தான் வேணும். ஸோ 3px சாலிடு ஹேஷ்டேக் 2e சாரி 2e 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 இந்த கலர் தான் எனக்கு வேணுன்றதுனால வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து எனக்கு வேணும். இது வந்து கொஞ்சம் எனக்கு பேடிங் உள்ளே வந்து இருந்தால் தேவலான்னு தோணுது. ஸோ பேடிங் வந்து 5px கொடுத்துட்றேன். இதுக்கு வித் வந்து நம்ம எப்போதும் கன்சிஸ்டண்டாக கொடுக்குற மாதிரி ஒரு 400px 415pxல வந்து ஒரு வித் வந்து கொடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து நம்ம வந்து எனக்கு டாப் அண்ட் பாட்டமில் வந்து எதுவுமே ஸ்டைல் வேண்டாம், 0pxலேயே இருக்கட்டும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் எனக்கு ஆட்டோவில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுத்து இந்த ஒரு ஸ்டைலையே வந்து வேறு லெவலில் எலவேட் பண்ண போகிறோம். ஸோ 0px 15px ஹேஷ்டேக் இந்த இது கூட வந்து பார்டர் பாக்ஸ் ஷேடோவோட வந்து கலருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா 4f5b. ஸோ ஓகே, இதே கலரையே வந்து நம்ம கொடுத்துருவோம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இது வந்து அந்த ஹெட்டருக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுத்தோம். இப்போ பாக்ஸ் ஷேடோ கொடுக்காம நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீட்டாக இருக்கும், பட் அந்த எலவேட் ஆகி வரதுன்றது ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ 43f இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேடோவில் மட்டும்தாங்க முடியும். கொஞ்சம் இந்த ஓவர் பண்ணி காட்டுறது, இந்த கார்ட்ஸ்லாம் வந்து ஓவர் பண்ணி காட்டுவாங்க சில இதுலலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஹெட்டரில் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், வேறு என்ன கொடுத்துருக்கோம். ஸோ ஹெட்டரில் வந்து H1 P கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதையும் வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். அதுக்கு மட்டும் வந்துட்டு ஸோ ஹெட்டரில் உள்ள ஃபஸ்ட்டு H1 வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைல் பண்ணுறேன். அதுக்கு வந்து கலர் வந்து கொடுக்குறேன். ஹேஷ்டேக் வந்துட்டு 21 2a அந்த கலர் 3f வந்து இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால 45px வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேராகிராஃபையும் வந்து நான் ஸ்டைல் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்க்கு இன்னும் ஒரு ஸ்டைலும் வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஹேஷ்டேக் 434f5b இந்த கலரை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ போய் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். வாவ், எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ மொபைல் ரெஸ்பான்சிவாக மாற்றுறேன். எல்லாமே வந்து நீட்டாக வந்து அலைன் ஆகி வந்துருச்சு பாருங்களேன். ஹோமு, அபவுட், லொக்கேஷன், ஃபேன்சி ஈவெண்ட்டு. ஸோ வந்து இதில் வந்துட்டு இது வந்து எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஏன் வந்து இப்போ இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 400px கொடுத்ததுனால இது ஆடாமல் வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டருக்கு ஸ்டைலே பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இந்த இடம் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து மூவ் ஆகுது. நான் மொபைல் இந்த ரெஸ்பான்சிவ்க்கு மாற்றுறேன். ஸோ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நீட்டாக வந்து அந்த மொபைல் ரெஸ்பான்சிவ்ன்றதுக்கு வந்திருக்கு. நான் இதே வேறு டிவைஸ்க்கு மாற்றுறேன், லார்ஜுக்கு மாற்றுறேன். ஸோ லார்ஜுக்கு மாற்றும் போது இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக நல்லா பெருசாகவே தெரியும். ஸோ எப்படி நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து இந்த இடத்துல வந்து ஆடாது. அதே மாதிரி நான் ஹோவர் பண்ணுறேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது இதே வந்து நான் இப்போ இது வேண்டாம், நம்ம டெஸ்க்டாப் போயிடுவோம். டெஸ்க்டாப் போனாலும் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சென்டராக வந்து அலைன் ஆகிருக்கும். ஸோ நான் மொபைல் ஃபர்ஸ்ட்டாக வந்து எழுதுனதுனால நான் இதை வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இதே வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷனும் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.